பூமி நனைவது இயற்கை, தமிழ் ஒலிக்கும் போது மனம் நனைவது பண்பாடு. கதிரவன் உதித்தால் உலகம் விழித்தெழும், தமிழ் எழுத்து உதித்தால் மனிதம் தழைத்தொழுங்கும். அத்தகைய மனங்களை விழிப்பூட்டும், மொழி பெருமையை தினமும் நினைவூட்டும் ஒரு அரிய அறிவு பயணம். அதுவே நமது நட்புலரி. காலை பொழுதின் புது ஒளி போல் தமிழின் இனிமையும், அறிவின் ஆழத்தையும், பண்பாட்டின் பெருமையும் தினமும் நமக்கு நினைவூட்டிய இந்த அருமையான நிகழ்வு இன்று பெருமையுடன் 1168வது நாளை எட்டியுள்ளது. இந்த அழகான அறிவு பயணத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, உலக மொழிகளின் பெருங்கடலில் ஆழமும், உயரமும், அழகும், அறிவும் ஒன்றாக கலந்த மொழி தமிழ். காலத்தை வென்ற மொழி, மனித உணர்வுகளை முத்தாக வடித்த மொழி, நாகரிகத்தை உருவாக்கிய மொழி, சங்ககாலம் முதலே மனித வாழ்க்கையின் நுண்ணிய உணர்வுகளை அழகிய சொற்களில் உலகிற்கு சொன்ன மொழி நம் தமிழ் மொழி. அகம் புறம் என மனித மனத்தின் உள்ளங்கனித உணர்வுகளையும் சமூக வாழ்வின் பெருமையையும் அற்புதமாக பதிவு செய்தது நமது சங்க இலக்கியங்கள். தமிழின் இலக்கண முதலேடாக போற்றப்படும் அமரநூல் தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் இந்த 3 அதிகாரங்களின் மூலம் தமிழின் அமைப்பை மட்டுமல்ல, தமிழின் அறிவியல் ஆழத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டிய இலக்கண பெருங்கோவில் அது. அதைத் தொடர்ந்து உலக நெறியை எடுத்துரைத்த திருக்குறள், நீதியையும் வீரத்தையும் குறித்த சிலப்பதிகாரம், கருணையின் குரலாக மணிமேகலை, பெருமையை பாடிய புறநானூறு, மனதை வருடிய அகநானூறு இந்த இலக்கியங்கள் அனைத்தும் ஒரே ஒரு உண்மையை உலகிற்கு கூறுகின்றன. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஆயிரம் ஆண்டுகள் உயிருடன் வாழும் ஒரு நாகரிகம். அத்தகைய தமிழின் எழுத்துலகில் இன்று நாம் சிந்திக்க போகும் தலைப்பு சா நெடில் மற்றும் நீ குரில். ஒரு எழுத்தின் நீளம் கூட ஒரு சொல்லின் இசையை மாற்றும். ஒரு ஒலியின் அளவு கூட ஒரு மொழியின் அழகை நிர்ணயிக்கும். அத்தகைய தமிழின் ஒலி, எழுத்து, இலக்கண நுணுக்கங்களை நமக்கு உணர்த்தும் அழகான சிந்தனை தலைப்பு. இப்போது இந்த தலைப்பில் தமது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே வருகை தந்துள்ள இன்றைய இளம் பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி 1ஆம் ஆண்டு படித்து வரும் திறமையான மாணவர் இவர். கல்வியில் ஆர்வம், பாடல்களில் ஈடுபாடு, ஸ்லோகங்களில் மற்றும் இளம் வயதிலேயே மேடை பேச்சில் தன்னம்பிக்கை காட்டி தமிழையும் பாரம்பரியத்தையும் நேசித்து பேசும் சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்களின் இளைய சிங்கம் ஒரு உற்சாகமான இளம் குரலில் திரு ஆர் அரவிந்த் ஸ்ரீவஸ்தவன். நாம் அனைவரின் சார்பாக கரகோஷத்துடன் வரவேற்று மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். தமிழ் ஒலிக்கட்டும், அறிவு விழித்தெழட்டும், நட்புலரி தொடரட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் அரவிந்த் ஸ்ரீவத்சன். இந்த வாய்ப்பில் எனக்கு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் முதலில் வணக்கத்தை சொல்லிவிட்டு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது ஒரு நோய்க்கான காரணத்தை அறிந்து, ஒரு நோயை அறிந்து, அந்த நோய்க்கான காரணத்தை அறிந்து, அந்த நோயை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான, அந்த நோயை எவ்வாறு குணப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆராய்ந்து அந்த நோயினை இவ்வாறு தான் தீர்க்க வேண்டும் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அது மட்டுமல்லாது, இன்றைய தினம் சா நீ அந்த எழுத்தை கண்டவுடன் எனக்கு தோன்றியது சாப்பிட நினைத்தாள். இது என்ன சாப்பிட நினைத்தாள்? இதை ஒரு பாடலாக என் சமையலறை என்ற படத்தில் சொல்லுகிறார்கள். அதாவது, இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, இத ஏங்கிதான் இந்த மண்ணு நான் இன்னும் நினைக்கிது. அதாவது, இந்த பொறப்புல தான் நம்ம நல்லா ருசிச்சு சாப்பிட முடியும். அதாவது, இந்த மனுஷனா இருக்கும் போதுதான் நம்மளுடைய நாக்கில் உள்ள தசைகள், நரம்புகள் இந்த ருசிகளை தெரிந்து நம்மளால் உண்ண முடியும். அதனாலதான் இந்த பொறப்புல நம்ம நல்லா ருசிச்சு சாப்பிடணும். அப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப நம்ம சிறு வயசுல நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே சாப்பிட்டிருப்போம்.
அப்போ நாம இப்ப உங்களால எதை நினைச்சாலும் உங்களால இப்ப உடனே உங்க ஆசைப்பட்டதை சாப்பிட முடியுமா? இல்லையா இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில அதாவது சுகரோ பிபியோ அதனால உங்களால நினைச்சத உங்களாலேயே சாப்பிட முடியாது. இப்ப நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளால சாப்பிட முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்ப பழங்காலத்துல இருந்த மக்கள் அதாவது தமிழர்கள் பழங்காலத்துல இந்தந்த பொருள்களை இப்படி இப்படி சாப்பிட்டா நமக்கு இந்த நோய் வராது. அதனாலதான் நம்ம அந்த காலத்துல கம்மங்கூழும் கேப்பங்களியும் அதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய உடம்ப தேக ஆரோக்கியத்தோட வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்முடைய வயசுல இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்ம எப்படி சாப்பிடணும்னா ஒரு உருண்டை எடுத்து சாதம் சாப்பிட்டோம்னா 32 தடவை மென்னு சாப்பிட வேண்டும். அதாவது முன் தாடைகளால் 32 தடவையும் பின்னம்பற்களால் 42 தடவையும் மென்னு சாப்பிட வேண்டும். ஆனா இப்ப இருக்கிறவங்க அப்படியே வாயில போட்டுட்டு நேரமாச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் நம்முடைய வாழ்க்கையில் சாப்பாட்டையே நம்ம குறைச்சு அப்படி வச்சிருக்கோம். அப்புறம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு விஷயம் எடுத்தா நம்ம சாப்பிட நினைக்கணும். நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த விஷயத்துல பயனே கிடையாது. ஒரு பொருளை இப்படி சாப்பிட்டா இந்த நோய் வராதுன்னு நம்ம தமிழர்கள் அந்த காலத்திலேயே சாப்பிட்டு பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த தமிழர்கள் எப்படி வச்சிருந்தாங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டா பால் சாப்பிடணும். அப்ப அந்த மாம்பழத்துடைய பால் அந்த மாம்பழத்துடைய ஸ்வீட்டை இந்த பாலானது கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்க வெறுமை சாப்பிட்டோம்னா அதுல வாயு நோய் ஏற்படும். அதனாலதான் உருளைக்கிழங்கோட வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நல்லதை பயக்கும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம உண்ட உணவு செரிமானம் ஆக வேண்டும்னா நம்ம செரிமானமாகக்கூடிய உணவாக அதாவது எளிய உணவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணவு செரிமானமாகும். ஒரு செரிமான மண்டலத்துல எந்த அளவுக்கு நம்முடைய உணவு மிக விரைவில் அதாவது சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடியதா இருக்கோ அதாவது எடுத்துக்காட்டா நம்மளால குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு அதால கொஞ்சம் நம்ம போராடணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு காய்கறி நிறைய சாப்பிடும் போதோ ஒரு குழம்பு அதெல்லாம் சாப்பிடும் போதோ நம்முடைய செரிமானம் அளவானது அதிகப்படுத்தும். ஒரு காயை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த செரிமானமானது அதிகமாகும். அதே மாதிரி நம்ம ஒரு காய் சாப்பிடக்கூடியதுல காலங்காத்தால அதாவது காலை வேளையில ஒரு கை நிறைய வெண்ணெயோ இல்லது ஒரு கை நிறைய முந்திரியோ பாதாமோ அதெல்லாம் சாப்பிடும் போது நம்மளோட செரிமான அளவு நல்லா வேலை செய்யுங்கிறது அறிவியலாளருடைய கருத்து. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு தேவையான நம்முடைய ஊட்டச்சத்தை ஒரு ஸ்பூன் வெண்ணெயானது நமக்கு அது தருது. அப்ப தினம் காலையில நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுல காலையில வெறும் வயித்துல காப்பியே சாப்பிடக்கூடாதுங்கிறது அறிவியலோட கருத்து. ஆனா இப்ப சொல்லுங்க யாராவது வெறும் வயித்துல இப்ப காப்பி சாப்பிடாம இருக்கீங்கன்னு? நான் இருக்கேன். காலை எழுந்த உடனே காஃபி. நான் காலையில இருக்கையா காஃபி வெறும் வயித்துல சாப்பிடுறது இல்லையா? நாங்கெல்லாம் ஆனா சாப்பிடுவோம் சார். ஒரு ஒரு சில டம்ளர் தண்ணி பேரு குடிச்சிட்டு அப்புறம் எல்லாருமே குடிக்கிறதா? இருக்காங்க. ஒரு சில பேர் காப்பி காலையில சாப்பிடாம இருக்காங்க, சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. அதனாலதான் தமிழர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலையில ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காப்பி சாப்பிடணும். வெறும் வயித்துல நீங்க காப்பி சாப்பிட்டீங்கன்னா, அது உங்களுடைய செரிமான மண்டலத்துல இருக்கக்கூடிய நரம்பு பகுதிகளை பாதிக்குது. செரிமான மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை பாதிச்சு உங்களுக்கு காப்பி சாப்பிடுவதால் அதாவது ஒரு அமிலத்தன்மையுடைய காப்பியை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுடைய காலையில அந்த செரிமானத்திற்கு அதால ஒரு சீக்கிரமா அதால உங்களை செரிமானப்படுத்த முடியல. அதனால என்ன ஆகும்? நமக்கு காப்பி காப்பி சாப்பிட்டதுனால வயித்த வலி, வாந்தி, தலை சுத்தல் எல்லாமே நம்மளையே ஒரு மனசா நம்ம நாமளா அப்படிங்கிற அளவுக்கு அது வாந்தியை ஏற்படுத்தி நம்முடைய வேலையவே அது கெடுத்துரும். அப்ப நம்ம சாப்பிட நினைச்சா அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இத நான் தான் பாலா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுயா. விவேக் சார் நடிச்ச படம். அந்த படத்தை இங்க யாராவது பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு பாட்டு வரும். போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேச கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும். அந்த பாட்டுல என்னென்ன சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களை நீங்க சாப்பிடணும்
அதை எப்படி சாப்பிட்டா அது எப்படி உடம்புக்கானது நல்லது நடத்தும் அப்படிங்கிறத அவங்க பாட்டுல சொல்லுவாங்க. அதுல என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லேன். அதாவது மாந்தயிர் பச்சடி, அதாவது மாங்காயுடன் தயிர் சேர்த்து வெய்ய காலத்துல மாங்காய பொடி பொடியா சீவி தயிர்ல கலந்து நம்ம பச்சடியா சாப்பிடும் பொழுது அது உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை குறைத்து நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கோசரம் மாந்தயிர் பச்சடி. தேங்காய்ப்பு கோசுமல்லி. கோசுமல்லி அப்படிங்கிறது பைத்தம்பருப்பை பச்சையா ஊற வச்சீங்கன்னா அது பேர் கோசுமல்லி அப்படின்னு பேரு. அந்த கோசுமல்லியில தேங்காய், கொத்தமல்லி, கேரட்டு அதெல்லாம் போட்டு அதை சாப்பிடும் பொழுது நமக்கு புரோட்டீன் சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தேங்காய்ப்பு கோசுமல்லி. அதுக்கப்புறம் இறங்கிக்காய் பச்சடி, இறங்கிக்காய் கிச்சடி, பரங்கிக்காய் பச்சடி. அதாவது பரங்கிக்காவோட வெல்லம் போட்டு பால் பச்சடின்னு சொல்லுவாங்க. அந்த பால் பச்சடி சாப்பிடும் போது நம்முடைய வயிற்று சம்பந்தமான, அதாவது தொண்டைக்கும் தொண்டையோட இருக்கக்கூடிய சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து அது புண்ணை சரி பண்ணும். அதுக்கப்புறம் பலாக்குள்ள கூட்டு. அந்த கூட்டு எப்படி இருக்கும்னா, நல்லா கூட்டை சாப்பிடும் போது காரசாரமா இருந்தாலும் அது நம்மளுடைய சளி, காய்ச்சல் அத்தனைக்கும் அந்த கூட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டாங்கர் பச்சடி, அதாவது உளுத்த மாவு வச்சு ஒரு பச்சடி செய்வாங்க. பச்சையா இருக்கிற உளுந்த வறுத்துட்டு அதை தயிர்ல கலந்து உளுத்த மாவு பச்சடின்னு செய்வாங்க. அப்படி அந்த உளுத்த மாவு பச்சடியை நம்ம சாப்பிடும் போது நம்முடைய தேக ஆரோக்கியம், அதாவது கை கால் வலி இருந்துச்சுன்னா, மூட்டு வலி இருந்துச்சுன்னா, அந்த உளுத்த மாவு பச்சடியை சாப்பிடும் பொழுது அத்தனையும், அதாவது உளுந்தங்கஞ்சியே நீங்க தயிர்ல போட்டு சாப்பிடுறது தாங்கர் பச்சடி அப்படிமா. அதுக்கப்புறம் பாவக்காய் கசக்கல். பாவக்காய்னாலே கசக்கும். அதை இதுல போட்டு, அதாவது வெல்லம் போட்டு புளி ஊத்தி அதை சேர்த்து பெசரி காய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது நம்முடைய சர்க்கரை அளவை கரெக்டாக வைத்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம அந்த காலத்துல இருந்து பாவக்காய் கசக்கல் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பலா பிஞ்சு கறி. அதாவது பலா பிஞ்சுங்கிறப்ப நம்ம யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டோம். அந்த பலா பிஞ்சை என்ன பண்ணுவாங்கன்னா பொடி பொடியா நறுக்கி தேங்காயுடன் சேர்த்து காய் பண்ணி சாப்பிடும் போது அது ஒரு சில துவர்ப்பு தரும். அந்த துவர்ப்பு சத்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயத்திலும் ஒரு துக்க செய்தி கேட்டப்பையும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக தான் அந்த துவர்ப்பு சாப்பிடும். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல். விரும்ப வாழைக்காயை சாப்பிட்டீங்கன்னா வாய்வு. அதனாலதான் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாழைக்காயோட தேங்காவோ இல்ல இஞ்சியோ சேர்த்து வாழைக்காய வறுவலாவோ அல்லது வாழைக்காய சாலட் மாதிரியோ பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ துருவல். அதாவது அந்த வாழைப்பூவை பொடி பொடியா நறுக்கி பருப்புடன் சேர்த்து, அதாவது பருப்பு சிலி அப்படிம்பாங்க, அந்த பருப்போட சேர்த்து அந்த வாழைப்பூவை சாப்பிடும் போது நம்முடைய நம்முடைய ரத்த ஓட்டத்தை அந்த வாழைப்பூ சீர் செய்யும். அதுக்கப்புறம் குங்குருக்கு சுகமான, அதாவது நம்முடைய உடலுக்கு சுகம் தரும் அந்த சம்பா அரிசியை சாப்பிடு. அந்த சம்பா அரிசியில ஒரு முந்து இதை போட்டு, அதாவது பருப்பையும் போட்டு நல்லா புதுசா உரிக்கிற நெய் அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம் எதிலையுமே இருக்காது. இப்படி சாப்பிடணும். அதுவும் என்னென்ன பதார்த்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, சூரிய உதயம் போல் சீரும் அப்பளமும், சூரிய உதயம் போல் சீரும் அப்பளம், சுக்ல உதயம் போல் ஜவ்வரிசி கருவன நக்கார படிசல் சக்கர பொங்கல் என்னென்ன சுண்டல் வகையான வடை சுமசால வடை வெங்காய வடை சொஜ்ஜி வடையுடன் நல்லெண்ணெய் வடை தயிர் வடையுடன் பால் பேணிகளும் அன்னரசம் அதிரசம் அது பதிர் பேணிகளும் சேமிய அலுவா ஜிலேபி லட்டு முத்து முத்த இருக்கும் முந்திரி லாடு லட்டு ரம்யமா இருக்கும் ரவா லட்டு பேஷா இருக்கும் பேசரி லாடு குண்டு குண்டா இருக்கும் குஞ்சாலாடு பல பலவெனவே இருக்கும் பைத்தம் லாடும் மைசூர் பாவுடன் பர்பியும் சேர்த்து போஜனம் செய்ய வாருங்கள். அதாவது இந்த மாதிரி நாங்க சொன்ன அத்தனை பதார்த்தமும் நம்முடைய இலையில இருந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய மனை நினைத்தது, அதாவது நம்ம இத்தனையும் நினைச்சு சாப்பிட்டோம்னா நம்முடைய தேகமும் நம்முடைய உறுதியான எல்லா இடங்களும், அதாவது இத்தனை சொன்ன, அதாவது நம்ம வடைனா என்ன வடை பார்த்திருப்போம், உளுத்த வடை இல்லாட்டி ஒரு மெதுவடை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த பாட்டுல அப்ப தமிழர்கள் எத்தனை வகையான வடைகளை வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
4-5 வகையான வடை. என்னென்ன வடை? சமசால வடை, வெங்காய வடை, நல்லெண்ணெய் வடை, சொஜ்ஜி வடை. அந்த மாதிரி அப்ப நல்லெண்ணெய் வடைனா வடையை தட்டி நல்லெண்ணெயில் பொரித்து. அப்ப அந்த நல்லெண்ணெய்ங்கிற கூடியது குளிர்ச்சி தரக்கூடியது, வாய்ப்புண்களை ஆற்றக்கூடியது. அப்ப அந்த நல்லெண்ணெய் வடையை நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு குளிர்ச்சியும் தரும், வாய்ப்புண்களையும் குறைத்து நம்முடைய வாழ்வை சிறக்க வைக்கும். அதுக்கப்புறம் இந்த அதிரசம் அதெல்லாம் பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு சாப்பிட்டோம்னா எனக்கு சுகர் ஏறிடும் அப்படின்னு கிடையாது. அந்த சுகர் ஏறிடும்ங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த சுகரை நம்ம குறைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த சுகரை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? வாரத்துக்கு ஒரு தரம் பாவக்காய் சாப்பிடலாம். அந்த பாவக்காய் சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த சுகர் ஆனது இது கம்மியாகும். அப்ப நம்ம எல்லாத்தையுமே ஒரு நோயுடன் இதை சாப்பிட்டா இந்த நோய் வந்துரும் அப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த நோய் வரும் அப்படிங்கிறது அறிவியலாளர்களுடைய கருத்து. அதாவது உன்னுடைய மனசாட்சி நம்பி நீ ஒரு வேலை நான் இந்த வேலையில தோத்துருவேன் அப்படின்னு நம்மளுடைய மனசாட்சி சொல்லி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி அந்த வேலையை நம்ம செய்ய கூடாது. அதுவே நாம் அந்த வேலையை நான் ஜெயிச்சிருவேன், இது என்ன பெரிய வேலையா, இதை சாப்பிட்டா எனக்கு என்ன இந்த நோய் வந்துருமா, அப்படி வந்தா நான் செத்து போயிடுறேன், வந்தா அதை சாப்பிட்டாது சாவணுங்கிற ஆசை இருந்து அந்த உணவை நம்ம சாப்பிட்டு விட்டால் இந்த உலகத்தில் எந்த நோய் வந்தாலும், அதாவது கொரோனாவே வந்தப்ப நம்ம இதெல்லாம் பண்ணோம். இந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம இந்த கொரோனா வந்தப்பதான் பார்த்தோம். உள்ளேந்து வரும்போது வாசல்ல காலை கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொன்னவங்க இப்ப நம்ம காலை கழுவிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா கொரோனாவே போயிடுச்சு, எதுக்கு நான் காலை கழுவணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்த நம்மளால இதை செய்ய முடியும் அப்படின்னா நம்ம இதை சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு தயிர் சாதம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை வகையான ஊறுகாய் இருந்தா அந்த தயிர் சாதம் நம்மளுடைய உடலுக்கு எந்தவித உபாதைகளும் படுத்தாது அப்படின்னா மிளகாய் பொடியுடன் மிளகாய் பச்சடியும் பந்தியில் பரிமாறினார். அதாவது மிளகாய் பொடி, மாவுடு, இந்த மாதிரி ஆவக்காய், அந்த மாதிரி பல விதவிதமான ஊறுகாயோட நம்ம அந்த ஒரு கைப்பிடி தயிர் சாதத்தை சாப்பிடும் போதும் அந்த தயிர் சாதம் எப்படி நமக்கு ஜீரணமாகும்னா அந்த காரசாரத்தோட சாப்பிட்டோம்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த காரசத்தானது நமக்கு நன்மையை தந்து நம்முடைய உடலை சீராக வைத்துக் கொள்ளும். அப்படி மட்டும் இல்லாம நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா நம்மளால இப்ப சாப்பிட முடியாது, ஆனா என்னால கூட சாப்பிட முடியாததை உங்க தலைமுறை சாப்பிடும். அதாவது குறிப்பா சொல்லணும்னா அந்த இடிச்ச புளிய பறிச்சு பச்சை மிளகாவோட சேர்த்து அரைச்சு சாப்பிட்ட அனுபவம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இப்ப போய் நீங்க அதை சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா யாரும் சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நோய் இருக்கு. அதாவது என்னது? சர்க்கரை நோய் இருக்கு, எனக்கு புளி சாப்பிட்டா சர்க்கரை நோய் வந்துரும், எனக்கு பயமா இருக்கு அப்படிம்பாங்க. இதே ஒரு சில பேருக்கு கத்திரிக்காய் காய் நல்லா பிடிச்சிருக்கும், ஆனா அவங்களால அதை சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில பொருட்கள் பிடிச்சிருக்கும், அதை சாப்பிட முடியாம இருக்கும். ஏன் கேட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஒரு அலர்ஜியோ இல்ல ஏதாவது ஒரு நோய் உபாதையால அதனால அவங்க சாப்பிட முடியாது. வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனா தினம் சாப்பிட முடியும், எனக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னா தாராளமா சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க சாப்பிட்டு பழகணும். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் வைக்கிறேன். உங்களால இப்பவும் நீங்க நினைச்சத இப்ப உடனே சாப்பிட முடியும், யாராவது சொல்லுங்க பாப்போம். என்னால இப்ப உடனே என்னால சாப்பிட முடியும் தண்ணி, இப்ப நீர். அது இப்ப அது ஒண்ணுதான் ஐயா நம்ம எல்லாராலையுமே சாப்பிட முடியும். ஏன்னா பல பல பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையோட நோயை நமக்கு உண்டாக்கக்கூடிய பொருட்களாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு பாக்கெட் நம்ம எது வாங்கினாலும் பாக்கெட்ல அடைச்சு விக்கிறான். இப்ப எது வாங்கினாலும் கலர் கலரா ஒரு பாட்டில், அதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அப்ப தண்ணியிலையும் மன்னிக்கணும் தம்பி, இந்த தண்ணியிலையும் ஆர்டினரி வாட்டர் குடிக்கிறது இல்ல, நம்ம ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம், ரிவர்ஸ் டு ஓஸ்மாசிஸ். அந்த வாட்டர் தான் கிடைக்குது. நான் அந்த கால ஆர்டினரி வாட்டரை தேடி போறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது தம்பி. அந்த காலத்துல நம்ம இப்படி குளிக்கும் போது ஆத்துல எடுத்து குடிச்ச தண்ணி காலம்லாம் இருக்கு. அந்த தண்ணி தொண்டைக்கு ஒண்ணும் பண்ணது கிடையாது. இப்ப குடிக்கக்கூடிய தண்ணி உடனடியாக ஒரு முடக்க குடிச்சோம்னா போதும், அடுத்த நாள் காலைல காய்ச்ச இல்லையா தொண்டை வலி இல்லையா இருமல் சளின்னு ஏதாவது ஒரு நோயை கொண்டு வந்து விட்டுறது. இப்ப அதனாலதான் நம்முடைய சாப்பாடுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத
இப்படிதான் சாப்பிடணும், அதுக்குன்னு நான் சாப்பிடுவேங்கிறதுக்கோசரம், நான் சாப்பிட நினைச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கோசரம் 500 இட்லி, 400 ஜிலேபி, 300 ஜாங்கிரி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதாவது நம்முடைய உடம்பிற்கு தேவையான அளவுக்கு நம்முடைய இதை வைத்துக்கொண்டு, நம்முடைய அளவு எவ்வளவு தெரிந்து அதை சாப்பிட வேண்டும். அதாவது நம்ம தமிழர்கள் என்னென்ன சாப்பிட சொன்னாங்க? குதிரைவாலி, கம்பு, சோளம், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிடும் பொழுது நம்முடைய தேக பலமானது அதிகரித்து நம்மளால இந்த வேலையை இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நல்ல நடியா இருந்துச்சு. அதனால ஐயா, எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சே. அதனால இங்க எல்லாருமே உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. எந்தவித கட்டுப்பாடும் இன்றி. எனக்கு இது சாப்பிட்டா இந்த நோய் வந்துரும் அப்படின்னு சொல்லாம, அதாவது எங்க தாத்தா அடிக்கடி ஒரு வசனம் சொல்வார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாதாம் அல்வா. அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்தது. அதனால கடையில போய் எனக்கு சர்க்கரை இருக்கு, பாதாம் அல்வா குழைப்பாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, ஏப்பா சர்க்கரை இவ்வளவு வச்சுக்கிட்டு பாதாம் அல்வா சாப்பிடுறேன் பாரு. அந்த ஆசை விடாம அப்படி சாப்பிட்டு செத்தாலும் சாப்பிட்டு சாவறேன் அப்படின்னு அவர் சொல்வார். அந்த தன்னம்பிக்கை இருந்தா, ஆனா அவரால சாப்பிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில அவர் இருந்தார். அந்த மாதிரி அவருடைய தன்னம்பிக்கையோட நம்ம சாப்பிட்டோம்னா 80 வயசு வரைக்கும் அதாவது அந்த சர்க்கரை வியாதியோட அவருக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குதோ அந்த ஸ்வீட் அவர் சாப்பிடுவாரு. 80 வயசு வரைக்கும் அவர் உயிரோட இருந்தார் ஐயா. அதனால எல்லாருமே நமக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க. வியாதிங்கிறது வரக்கூடியதுதான். அந்த வியாதியை நம்ம வியாதியா பார்த்தோம்னா அது நம்மள தூக்கி சாப்பிட்டு போயிடும். அதனால சாப்பிட நினைச்சு நம்மளால குறைச்சு, அதாவது நம்மளால ஒரே நேரத்துல 1 கிலோ பாதாம் அல்வா சாப்பிட முடியாது. அப்படி 1 கிராம் எடுத்து சாப்பிடலாம், 1 ஸ்பூன் சாப்பிடலாம். 10 நடைக்கு 1 நடை சாப்பிட்டீங்கனாலே உங்களால ஜெரிமானம் ஆகும். அதனால எல்லாருமே சாப்பிட்டு நல்வாழ்வை சிறக்க வேண்டி, ஆர்வமும் புதிது, முயற்சியும் புதிதிவையே, வெற்றிக்காக தரும் புதிதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடிக்கொண்டு, கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எமக்கு போதும், அஹா 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 என்று அனைத்து கல்யாண சமையல் சாதமும் எம்முடைய நற்புணரியில் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கௌரவ பிரசாதம் இதுவே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அரவிந்த். உங்கள் பேச்சே கல்யாண சாப்பாடு போலதான் இருக்கின்றது என்று வயிறு நிறைந்து விட்டது. இன்றைய நிகழ்வில் நெடில் சாப்பிட நினைத்தால் என்ற தலைப்பில் பகிரப்பட்ட கருத்துக்கள் மிகவும் சிந்திக்க வைக்கும் வகையில் இருந்தது. உணவு என்பது வெறும் பசியை தீர்க்கும் ஒன்றல்ல, அது நம் உடலின் நலனையும் வாழ்க்கை முறையையும் அமைக்கும் ஒரு அறிவியல் என்பதை இந்த உரை அழகாக நினைவூட்டியது. நாம் இளமையில் இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் சாப்பிட முடியும் என்ற நினைக்கிறோம். ஆனால் வயது அதிகமாகும் போது உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதும் முக்கியம் என்பதை நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு உணவை நன்றாக ஜீரணிக்க செய்ய அதை முன் பற்களால் சுமார் 32 முறை மற்றும் பின் பற்களால் 42 முறை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்று இதையே நவீன அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. உணவின் சேர்க்கையும் ஒரு அறிவியல். மாம்பழம் பால் சேர்த்து சாப்பிடுவது, உருளைக்கிழங்கு வெங்காயத்துடன், காய்கறிகளில் வெண்ணெய் அல்லது நெய், முந்திரி அல்லது பாதாம் போன்ற இவை அனைத்தும் உடலில் சீரான ஜீரணத்தை ஏற்படுத்தும் உணவு சேர்க்கைகள். அதுபோல் காலையில் வெறும் வயிற்றில் காப்பி குடிக்கக்கூடாது என்ற முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இன்றைய வாழ்க்கையில் அதை நாம் பலர் பின்பற்றுவதில்லை. தமிழ் பாடல்களிலும் கூட உணவு பற்றிய அழகான குறிப்புகள், போஜனம் செய்ய வாருங்கள் போன்ற பாடல்கள் நம் பாரம்பரிய உணவு முறையை நினைவூட்டுகின்றன. நமது பாரம்பரிய உணவுகளை நினைத்து பாருங்கள். தேங்காய் சேர்த்து கோசமல்லி, கூட்டு, பச்சடி, உளுந்து மாவு, பாகற்காய், புளியும் வெல்லமும் சேர்த்து இவை எல்லாம் சுவையை ஆரோக்கியத்தையும் தரும் உணவுகள். வாழைக்காய் வறுவல், இஞ்சி, வாழைப்பூ, நெய் சேர்த்த சம்பா அரிசி சாதம் இவை அனைத்தும் உடலுக்கு நல்ல சக்தி தரும் உணவுகள். இன்றைய காலத்தில் வடை, அதிரசம் போன்ற இனிப்புகள் பலர் சாப்பிடுவதில்லை. ஆனால் அளவோடு வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அது உடலுக்கு தீங்கு அல்ல. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உணவு மட்டுமல்ல, மனநிலையும் முக்கியம். வெளியில் இருந்து வீட்டுக்குள் வரும்போது கால்களை கழுவி கொண்டு வருவது போன்ற தூய்மை பழக்கங்கள் நமது முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். அதனால் அவர்கள் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள். தயிர் சாதம், ஊறுகாய், பச்சை மிளகாய், புளி, கத்திரிக்காய் போன்ற சில உணவுகள் சிலருக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கலாம். ஆனால் சிலருக்கு அது அலர்ஜி அல்லது உடல் தன்மை
காரணமாக பொருந்தாமல் இருக்கலாம். இதனால் உணவில் அதிகம் அளவு முக்கியம். நமது பழமொழி சொல்கிறது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். குதிரைவாலி, கம்பு, சோளம் போன்ற பாரம்பரிய தானியங்கள் நம் உடலுக்கு மிகவும் நல்லவை. நிகழ்வில் ஒரு கேள்விக்கு வீராசார் உடனே பதில் கூறிய விதமும் மிக சுவாரஸ்யமாக இருந்தது. தண்ணீர் குடிப்பது பற்றியும் நல்ல கருத்து வந்தது. இப்போது நாம் ஆரோ வாட்டர் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனால் முன்பெல்லாம் அது ஆறு, குளம் போன்ற இயற்கை நீர்நிலைகளிலிருந்து தண்ணீர் குடித்து ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். உணவில் அளவு, நேரம், சேர்க்கை இந்த மூன்றும் முக்கியம். என் தாத்தாவை பற்றி ஒரு சிறிய நினைவு. அவருக்கு பாதாம் அல்வா மிகவும் பிடிக்கும். ஆனாலும் அவர் எப்போதும் அளவோடு சாப்பிடுவார். அதனால்தான் அவர் 80 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்ந்தார். அதனால் நம்மால் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு எளிய உண்மை, சரியான உணவு கூட்டல், சரியான அளவு, சரியான மனநிலை, நல்ல ஆரோக்கியம். இன்றைய இந்த அழகான கருத்துக்களை நினைவூட்டிய உரைக்கு மனமார்ந்த நன்றி. கல்யாண சமையல் சாதம் அதுவே பிரமாதம் என்ற அந்த பாடலோடு அருமையான கருத்தை பிடித்த அரவிந்த் அவர்களுக்கு நன்றி பாராட்டி பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். முதலில் யார் கை உயர்த்தினீர்களோ உங்களோட பின்னோட்டத்தை ஆரம்பிக்கலாம். நான் கை உயர்த்துகிறேன் சார். வணக்கம். ஸ்ரீவத்சன் வாய்ப்பே இல்லை, என்ன சொல்றதுன்னே தெரியல. சேர சார் டயலாக்னா அது இந்த உணவு முறைகள், நம்ம பாரம்பரிய உணவு முறைகள் வந்து பெரிய கல்யாணம் அப்படின்னா பெரிய விருந்து வச்சு நிறைய ஐட்டம் இருக்கும். இல்லைன்னா நார்மலான விஷயங்கள் இருக்கும். காய்கறிகள்ல இன்னைக்கு பலா பிஞ்சு அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி நாங்கள் வந்து பலாமுசு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பலாமுசு பொடி மாஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஸ்கொயர் கியூபாக கட் பண்ணிட்டு அதை அப்படியே வேட்டில் வைக்கணும் அப்படிம்பாங்க அந்த காலத்தில். வேட்டில் வைக்கணும் இந்த சென்ஸ் ஸ்டீமில் பாயில் பண்ணுறது பண்ணிவிட்டு அதை அப்படியே உரலில் வச்சு இடிப்பாங்க. இப்போ மிக்சியில் அப்படியே ஒரு உதிரியாகிட்டு பொரியல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் பசங்களுக்கே நிறைய பண்ணியிருக்கோம், நல்லா சாப்பிடுவாங்க. பட்டு இதோட அருமை பெருமைகள்லாம் இன்னைக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் இந்த சின்ன குழந்தைக்கு எந்த அளவுக்கு தெரிய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பையனுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கக்கூடாது, அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் பாராட்டு தெரிவிக்கணும். ஒரு வாழைப்பூ அதுக்குள்ள இருக்கிற மருத்துவ குணங்கள் வயிற்ற ஃபுல்லாக எங்கெல்லாம் துவர்ப்புகள் இருக்கோ அது அப்படியே வயிற்று புண்ணாக ஆக்கிடும். எங்கெல்லாம் கசப்பு தன்மை இருக்கோ சுகர் அளவு வந்து கீழே கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் பேலன்ஸ்டு டயட் ஒரு பெரிய விருந்து அப்படின்னாலே அதில் எல்லாமே இருக்கும். ஒரு உருளைக்கிழங்குனா வெங்காயம் சேர்த்தா டவுன் ஆகிடும் அதோட கேஸ்ட்ரிக் அந்த குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த பையனுக்கு உள்வாங்கினா எப்படி தெரிஞ்சது, இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி அதை சொன்ன விதம் வந்து வேற லெவல், சான்ஸே கிடையாது. அந்த பாட்டை பாடி அந்த பாட்டெல்லாம் ஆக்சுவலி அவர் சொன்னார் இல்லையா, அந்த பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேட்டாலே நமக்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அவரோட அந்த அளவுக்கு நல்லா அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை. அதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணி இன்னைக்கு உணவை சாப்பிட நினைத்தால் அப்படிங்கும்போது வாய்ப்பு இல்லை. ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன் தான், ரொம்ப நல்லா இருக்கு. பாராட்டுகள் உங்கள் பேரண்ட்டுக்கு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பாராட்டுகள் கிடையாது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ரமேஷ் சார். சரியான உணவு தப்பான நேரத்துலையும், தப்பான உணவு சரியான நேரத்தில், ரெண்டுமே தப்பு. ரொம்ப சிறப்பாக சொன்னார் இன்னைக்கு அரவிந்த். அடுத்ததாக தாமோதரன் சார் உங்களுடைய பெண்ணிடத்தை தரலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இந்த ஒரு கல்யாண சாப்பாடே சாப்பிட்டா போல ஒரு நிகழ்வு என்று. ஏனென்றால் என்னுடைய அம்மா இருக்கும்போது இத்தனை உணவுகளையும் நான் சாப்பிட்டு இருக்கின்றேன், நினைவு இருக்கின்றது. எங்கெங்கு தேடியும் அந்த பொருட்களை வாங்கி வந்து சமைத்து போடுவார்கள். தோட்டத்திலிருந்து வாழைப்பூ எடுத்து வந்தால் உடனே அதை கிள்ளி உட்காந்து சமைச்சு கொடுத்து அனைத்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சார். மாங்காய் இவையெல்லாம் தோட்டத்தில் விளைக்கின்றது, வெண்டைக்காய், கத்திரிக்காய் அனைத்தும். அதை அவங்க சமைத்து கொடுக்கும்போது ருசியாகத்தான் இருந்தது அப்பொழுது. இப்பொழுது எல்லாம் கெமிக்கல் உரத்தை போட்டு அது ருசியே மாறி போச்சு. ஆனால் அரவிந்த் சார், சிறுவனாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் இந்த உணவு பரிமாறும் விதமும் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை எங்களுக்கு நற்புணரி மூலியமாக கொடுத்து விட்டீர்கள்.
கல்யாண சமையல் சாதம் இதுவே எனக்கு போதும். வாழ்க வளமுடன். உங்கள் வாழ் நற்புலையில் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை மேலும் மேலும் உயர்த்தும் என்று கூறி தாய் தந்தையருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தமோதரன் சார். நன்றி அன்னு சார். தன்னு மண்ணு, அன்னம் உடல் மனம், இதை பொறுத்து தான் மனித வாழ்க்கை இருக்கு. ஸோ ஆகையால் உடல் ஆரோக்கியம் தான் குடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த மருந்து சாப்பிட்டு லூஸ் மோஷன் போகிற பழக்கம் இருந்தது. அதெல்லாம் நமக்கு டோட்டலாக மறந்துட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த உணவை பற்றின உரை ரொம்ப பழைய நினைவுகள்லாம் கொண்டு வருது. நன்றி. அடுத்ததாக ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். 40 வயசு வரைக்கும் நான் மாத்திரையே சாப்பிடுறேன் சார். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவத்சன் ரொம்ப சிறப்பா பேசினாரு. உணவை பற்றின ஒரு நல்ல ஒரு விளக்கம் இருந்தது. அதாவது நொறுங்க தின்றவன் 100 வாழ்வான். அவர் தாடை 32 தடவை மெல்ல சாப்பிடணும்னு சொன்னது கரெக்ட். அதை நொறுங்க தின்றவன் 100 வாழ்வான்வாங்க. நிறைய நம்ம சூ பண்ணும்பொழுது உமிழ்நீர் நிறைய சுரந்து அது டைஜஸ்ட் ஆகி கரெக்டான வழியில தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு மற்ற உடலுக்கு எடுத்துக்கிட்டு எனர்ஜியை மற்ற சக்கையா வெளியே அனுப்பும். அதுக்குதான் அந்த மாதிரி நொறுங்க தின்றவன் 100 வாழ்வான்னு சொன்னாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷயம், அதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா விஷயத்தையுமே கரெக்டா இருந்தா எந்த விதமான தவறுகளும் நடக்காதுன்றத அப்பவே தெரிஞ்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனாலதான் அவங்க எண்ணெய் ஆகாது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னதில்லை. நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் ஊருக்கு போகும்போது ஆனா ரொம்ப ஹெவி ஃபுட்டாவும் இருக்காதுங்க. வீட்டுல எல்லாம் போனா சாதாரண சமையல் இருக்கும். ஆனா டெய்லி ஒரு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு சாப்பிடுவாங்க. எண்ணெயா இருந்தாலும் அதிகமான எண்ணெயும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அது மட்டும் இல்லாம அவங்க எது சாப்பிட்டாலும் நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த கிராமத்து வாழ்க்கையில. நகரத்து வாழ்க்கைக்கு வரும்பொழுது அப்புறமா செடன்டரி லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு வந்ததும் ஒரு காரணம். நிறைய பேர் நாற்காலியில உட்கார்ந்து வேலை செய்யறது மட்டுமே இருக்கிறது. அப்புறம் ஒரு உடற்பயிற்சிகள் இல்லாம இருக்கு. ஆனா அந்த காலத்துல உடற்பயிற்சின்னு தனியா செய்யல. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்களோட வேலையே அவங்களுக்கு உடல் பயிற்சி மாதிரி இருந்தது. அதனால எந்த விதமான சாப்பாட்டையும் வசதி இருக்கிறவங்க அரவிந்த் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பாதாம் அல்வா வரையில சாப்பிடுவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன முடியுதோ அவங்க கேப்பை கூழ கூட குடிச்சிருக்கலாம் அன்னைய தேதிக்கு. இப்ப கேப்பை கூழ் வசதிக்காரங்களுக்கு வசதி அதிகமானவங்களோட உணவா மாறிடுச்சு, அது வேற விஷயம். பட் வசதிக்கு தகுந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க நிம்மதியா தான் இருந்தாங்க. ஏன்னா உடல் உழைப்பு நிறைய இருந்தது. இப்ப உடல் உழைப்பு அப்புறமா அந்த உயர்ச்சி அந்த உடற்பயிற்சி ரெண்டுமே கொஞ்சம் குறைவா இருக்கிறது ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். ஆனா அரவிந்த் ஸ்ரீவத்சனோட உரை அருமையா இருந்தது. நல்ல குரல், நல்ல பாடுறாரு. நிறைய திறமைகள் அவர்கிட்ட இருக்கு. அதை அனைத்தும் பிரகாசிக்க வேண்டும் என்று வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். உணவே மருந்து, மருந்தே உணவா இருந்தது தமிழருடைய வாழ்வியல். ஸோ அதனால நோய் பற்றியே அன்னைக்கு இல்லை. அஞ்சரைப்பட்டியில தீர்க்க முடியாது, உலகத்துல வேற எந்த மருத்துவத்திலையும் தீர்க்க முடியாது அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. பின்னோட்டத்துக்கு நன்றி சார். அடுத்து வீரா சார், உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். அந்தார பச்சு அங்கே, சுந்தார சொச்சு இங்கே. அந்தார பச்சு அங்கே, சுந்தார சொச்சு இங்கே, இதுவே எனக்கு திங்க. புலியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. புலியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. ஊரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு ஜோறு. கல்யாண சமையல் சாதம். அப்படி கல்யாண சமையல் சாதம் சாப்பிட்டா நாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் போட்டாங்கய்யா போட்டாங்க. அதுக்கு பாட்டு நான் இன்னும் ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டாதான் எழுத முடியும். ஏன்னா அந்த இதுல என்னென்னவோ இப்போ வாயிலே நுழையாததெல்லாம் போட்டாங்க. அதுல மாடர்ன் கல்யாணம் அது, அதனால அது மாதிரி போட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துதான் இன்னும் என்னென்ன மாத்திரை வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்குவோம். அப்புறம் அந்த மாடர்ன் இதுலயே கல்யாணத்திலேயே ஒன்று நடந்தது. ஸ்டேஜில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மிக்சி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப மாடர்ன் பொண்ணு. நான் அம்மி அருந்தது, அம்மி கல்லில் மிதிச்சு அருந்தது அதெல்லாம் முடியாதுங்க, நான் மிக்சியை தான் மிதிப்பேன்னு சொல்லிடுச்சான். அதனால மிக்சி, ஏன்னா மிக்சி தான் இப்போ யூஸ் பண்ணுறோம், அதனால மிக்சி தான் குடிப்போம், அம்மிக்கல்லெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுச்சான்.
அதனால மிக்ஸி வச்சிருந்தாங்க. அப்ப இப்ப நம்ம யோசிக்கிறது, இங்க வந்து பேசுனது யாரோ பேரு சொன்னாங்க. பேரெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சது சிங்கக்குட்டி ஒண்ணு வந்து இங்க கர்ச்சித்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, தம்பி அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் பருக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், அருமை. ஸோ தமிழன் வந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை பகுத்தான். பெண் பூப்பு எய்தினால் அந்த உணவு முறையும், இயற்கை உபாதை காலங்களில் எடுத்துக்கிற உணவு முறையும், மகப்பேறு காலங்களில் எடுத்துக்கிற உணவு முறையும், வயோதிக காலத்தில் எடுத்துக்கிற உணவு முறையும், இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து உணவுகளை வந்து பகுத்து வாழ்ந்தான் தமிழன். அருமை சார். அடுத்ததா நாகவலி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நட்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரவிந்த் தம்பி அருமையா பேசுனீங்க. நிறைய காலங்காத்தால சாப்பிட நினைத்தால் அப்பா எவ்வளோ சாப்பாடு வகைகள் இருக்குன்னு நல்லா தெரியுது. எவ்வளோ ஒரு அருமையான சாப்பாடு வகைகள் அந்த காலத்துல இருந்து கல்யாண வகை சாப்பாடு. ஆனா நீங்க சாப்பிட நினைத்தால் அப்படின்னு ஒரு வசனம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதுல நிஜமாவே சாப்பிட நினைச்சா சாப்பிட்டுறணும். அதை சாப்பிட்றத நம்ம மனசை ஒத்து சாப்பிட்டோம்னா நிஜமா நம்ம உடம்புக்கு எதுவுமே வராது. மனசூன்றி சாப்பிடும்போது அது எந்த பொருளா இருந்தாலும் நமக்கு தீங்கு செய்யாது. நம்ம பிடிக்காம ஒன்றை சாப்பிட்டோம்னா தான் அது நமக்கு தீங்கு விளைவிக்குங்கிறது உங்க கருத்துல எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், எக்ஸலண்ட். ரமேஷ் ஐயா சொன்னாங்க இந்த பலா பிஞ்சு மோஸ்ன்னு சொல்லி, அதுல வகை வகையா இப்ப செய்யறாங்க எல்லாருமே. அதாவது கூட்டு, பொடிமாசு, அது மட்டும் இல்லாம இப்ப பிரியாணி, பலாமோசு பிரியாணி எல்லாம் செம்மையா இருக்குது. இப்ப வகை வகையா செய்யறதுல இந்த சாப்பாட்டு வகையில இப்ப ஒரு காயை வச்சு அவ்வளோ டிஷ்ஷஸ் மாறிட்டு இருக்குது விஞ்ஞான உலகம். நாங்களும் செஞ்சிருக்கோம், நல்லாதான் இருக்கு. சாப்பாடு வகையை பார்த்தோன்னே ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் கல்யாண சாப்பாட்டை பத்திலாம் நீங்க பேசுனதும் ரொம்ப அருமை. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். நன்றி தம்பி. நீங்க மேன்மேலும் வளரணும்னு வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நாகவலி மேம். உணவு அடிப்படையில் மனிதனுக்கு 3 விஷயங்களை தருது. ஒன்று ஆற்றல், உடல் வளர்ச்சி, 3வது பராமரிப்பு. இதுதான் வந்து உணவோட அடிப்படை மனிதனுக்கு. அடுத்த சிவசங்கரி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தம்பி அருமையா பேசுனீங்க அரவிந்த் ஸ்ரீகாந்த். டாபிக் சூஸ் பண்ணதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட நினைத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நல்லா சொன்னீங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே தெரியாத பாயிண்ட்ஸாக தான் இருந்துச்சு. அதான் நம்ம உடம்புக்கு எது நல்லது கெட்டது எல்லாம் சொன்ன விதம் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. உங்களோட பாடல்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த கோசம்பரின்னு சொன்னீங்க பாருங்க, அது அது கேட்டது கொஞ்சம். ஆனால் நம்ம தமிழ்நாடு சைட்லலாம் அதிகமாக நம்ம செஞ்சதில்லை. பட் இங்கே நம்ம பெங்களூர்ல இருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே கல்யாணம் ஆகட்டும், எந்த விசேஷமாகட்டும், அது ஹெல்த்தியாக செய்வாங்க. இன்னைக்கு கூட வந்து தேர் திருவிழா, அதுக்கு வந்து ஒரு ட்ரம் நிறையா குக்கும்பர் வாங்கி கட் பண்ணி அந்த கோசம்பரி செஞ்சு எடுத்துட்டு போகிறோம். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அருமையாக சொன்னீங்க. எதை சாப்பிட்டாலும் பாசிட்டிவோட சாப்பிடணும். தன்னம்பிக்கையோட உங்கள் தாத்தா சாப்பிட்டது சொன்ன விதம், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பாசிட்டிவாக சாப்பிட்டா நமக்கு அது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்ன விதமாகட்டும் ரொம்ப அருமை. எல்லாரும் அம்மாவை பாராட்டினாங்க. பட் நான் உங்களை தான் பாராட்டணும். ஏன்னா இந்த காலத்து பசங்கள், நம்ம அந்த காலத்துல தான் வந்து அம்மா வளர்த்தாங்கன்னு சொல்ல முடியும். இந்த காலத்துல வந்து பசங்க தான் நமக்கு சொல்லி தராங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் போன்ல இருந்து கெட் பண்றாங்க. என்வாயன்மெண்ட் கூட நல்லா கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களை தான் நான் பாராட்டி ஆகணும். அருமை தம்பி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சூப்பரா ஃப்ளோவா சூப்பரா பேசுனீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்க வளமுடன். வளர்த்தாங்கிறது பிள்ளைங்க அம்மாவை வளைச்சாங்கன்னு அப்ப சொல்லலாமா அக்கா? சரிங்க அண்ணா, சரிங்க சார், சொல்லலாம். நன்றி நன்றி சிவசங்கரி மேம். 8 அடி 16 அடி சொல்லுவாங்க. இங்க 16 அடியில 64 அடியே பாயிறாரு தம்பி. அருமை. அடுத்ததா வேற யாராவது பின்னோட்டம் வாங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்ல நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Hello sir, good morning. Happy morning to all. Yes, thank you sir. தம்பி அரவிந்த், you are very great. உங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் நாட் ஏ மேட்டர். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதுதான் இப்போ மேடம் தான் சொன்னாங்க இல்லையா, இந்த வயசுல எப்படி வந்து உன்னுடைய ஸ்பீச் இருக்குது, எப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்குற, அந்த கிளாரிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் ஸ்டைல், அண்டு நீ எப்படி உன்னுடைய ப்ராக்டிஸ்
இது ப்ராக்டிஸ் இல்லாம இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்க உங்க ஃபேமிலிலயும் நீங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கு அம்மா அப்பா காரணமா இருக்கலாம், நீங்களாவும் காரணமா இருக்கலாம். ஸோ எனிவே எல்லாமே இந்த மாதிரி ஒரு குளோபல் கம்யூனிகேஷன், ஒரு புரிதல் இருந்துன்னா அந்த உலகத்தை சூப்பரா வின் பண்ணிடலாங்கிறது தான் அந்த உலகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ யூ சச் ஏ கிரேட். நீ அதை கண்டிப்பா பண்ணுவ, நல்லா பெரிய ஆளா வருவ. இந்த ஐயாக்கள் மாதிரி இன்னும் பக்காவா நீ பெரிய 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 மேடையில எல்லாம் பேசி பெரிய மனுஷனா நீ வந்து பேர் எடுப்ப அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. டுடே ஃப்ரம் யுவர் டுடே பிரசன்டேஷன். தேங்க்யூ தம்பி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சர்வசாதாரணமாக 100 வயசுலாம் இருக்காங்க. யூனிவர்ஸோட டிசைன் வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து 120 வயசு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த உணவு பழக்கம் தான். சூரிய உதயம்லேருந்து அஸ்தமிக்கிறதுக்குள்ளே வந்து உணவு பழக்கத்தை முடிச்சுக்கணும். ஆனால் நம்ம அதுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறோம். அதனால தான் பல நோய்களை நாமளே வர வைக்கிறோம். அடுத்து தன்மானம் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். ஸ்ரீவித்யா மேடம், நீங்கள் ஃபைனலாக கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாரி சூரிய உதயத்துலேருந்து சூரியன் மறையிற வரலும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற உலகத்தில் நைட்டு 12 மணிக்கு மிட் நைட்டு பிரியாணி, மிட் நைட் பசால்னு சொல்லிட்டு இன்றைக்கி உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். உண்மையிலேயே இன்றைக்கி அரவிந்த் நைட்டே நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ள நேரம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ வெளில வந்துட்டேங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே பேசிக் நீட்ஸில் உண்ண உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த உண்ண உணவு வந்து சாப்பிட நினைத்தால் இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணும், இந்த முறையில் தான் சாப்பிடுங்கிறத பல தரவுகளில் எல்லோருடைய அந்த ஃபீட்பேக் சொல்லும் பொழுதும் இந்த ஏஜில் நல்ல ஒரு பிஹெச்டி பண்ணி இந்த அளவுக்கு பண்ணி சார் இப்போ சொன்னாங்கல்ல, தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாஞ்சு பார்த்தீங்களா, அதுமாரி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு ப்ரோவாக பல கருத்துக்களையும் பல தரவுகளையும் சொன்னீங்க. இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கடைப்பிடித்தாலும், இதுவரையிலும் கடைப்பிடிக்காமல் இருந்தாலும் சரி, கடைப்பிடித்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதேபோல் தொடர்ந்து கடைப்பிடித்தவங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் நிறையா இதாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட நினைத்தால் அப்படிங்கிற நல்ல ஒரு அருமையான இதாக இருந்துச்சு மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி அரவிந்த். வாழ்த்துக்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி தன்மானம் சார். ஏஜை பற்றி சொல்லும்போது 3 விதமான ஏஜ் சொல்லுவாங்க. கிரானலாஜிக்கல் ஏஜ், பயாலஜிக்கல் ஏஜ், சைக்காலஜிக்கல் ஏஜ். இந்த பயாலஜிக்கல் ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பியரன்ஸ் வந்து ப்ளஸ் நம்மளோட ஹெரிடிட்ரி ட்ரெடிஷன் டிஎன்ஏ அதனால் வர்றது. ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இயற்கையாக இருந்தது. கும்மிருட்டில் தான் சில ஹார்மோன்ஸ்லாம் உற்பத்தி ஆகும், சர்க்காடியன் ரிதமும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் இப்போ நம்ம வந்து இயற்கைக்கு அகைன்ஸ்டாக போயிட்டு எல்லாமே வந்து மாறி போச்சு. அதுதான் நினைவூட்டுச்சு. நன்றி சார், தன்மானம் சார். அடுத்ததாக சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாப்பிட நினைத்தால் நேற்று திடீர்னு யோசனை பண்ணி தான் சார் கேட்டார் என்ன டாப்பிக்கில் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஒரு மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டு. அப்போ அவனை நான் பேச வைக்கணும். ஏன்னா நான் அவன்கிட்ட சொல்லும்போது மணி 10 மணி ஆச்சு. அப்போ அவனுக்கு ஈஸியாக லீனியண்ட்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னா அவனோட சயின்ஸ் சம்மந்தப்பட்டது கொடுத்தா அவன் ஈஸியாக ஃப்ளோ ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 16 ஆண்டு கால சர்வீஸில் ஒரு அம்மாவாக இருக்கிறத மறந்து ஒரு ஆசிரியராக தொழில் பண்ணது நேற்று பையன்கிட்ட நான் ரூல் பண்ணது அதுதான் சார். ஏன்னா எந்த குழந்தைங்களுக்கு எது கொடுத்தா அது ஈஸியாக தன்னோட வேலையை செய்யும் அப்படிங்கிறத நான் கொடுத்ததோட விளைவு இன்னைக்கு இவ்வளோ பின்னூட்டம் அவன் வாங்கியிருக்கான். அதேமாரி வீரசேகரன் ஐயா சொன்னார், எங்கேயோ கல்யாணத்துக்கு போனேன் வாயிலே நுழையல அப்படின்னாரு. வாயில சாப்பாடு நுழைஞ்சிருக்கும், பேர் தான் நுழைஞ்சிருக்காது ஐயாக்கு. அதனால சாப்பிட்டவர் பேரை கேட்கணுங்கிறத மறந்துட்டார் போல இருக்கு. வாயில நுழையலேன்னு சொல்றதோட பேரு வாயில நுழையலேன்னு சொல்லியிருந்தாருன்னா நுழையிற மாதிரி வாயில நுழையிற மாதிரி அடுத்த முறை நாங்க இன்கேஸ் என் பையனுக்கு கல்யாணமோ அடுத்தடுத்த நிகழ்வுல அவரோட வாயில நுழையிற மாதிரி ஒரு சாப்பாடை நாங்க போடுறதுக்கு ரெடியா இருக்கோங்க ஐயா. அதனால அவசியம் வந்துருங்க. குறிப்பா சாணி அப்படின்னா எத்தனையோ விதமான வார்த்தைகள் நம்மளோட பின்னோட்டத்துல இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கிட்ட இந்த வார்த்தைகளானது காலையில இருந்து நம்மளுடைய வாழ்வு ஆரம்பிக்கிறதுல இருந்து வாழ்வு முடிகிற வரைக்கும் எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் மிக முக்கிய காரணம். குறிப்பா சொல்ல போனோம்னா நான் ஒரு தமிழ் ஆசிரியை. எப்பயுமே சொல்லுவாங்க காலையில் வெயில், குறிப்பா விளையாட்டு கூட சொல்லுவாங்க காலை வெயில் கழுதைக்கு நல்லது, மாலை வெயில் மனிதனுக்கு நல்லது அப்படிம்பாங்க. அப்ப இந்த வைட்டமின் டி கிடைக்கக்கூடிய ஒரு சூரிய ஒளிச்சத்துல ஒரு குழந்தைய போடும்போது அந்த குழந்தையில இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய பிலிருபினோட அளவு குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மஞ்சக்காமால போயிடும் அப்படிம்பாங்க.
அதனால் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னார் வள்ளுவர். அதுபோல என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, அவன் மற்ற மாணவர்களுடன் சரிசமமாக பயணிக்கணும் என்ற நோக்கில் இந்த நற்புலரி அவையில உங்களை அனுப்பிச்சிருக்கேன். அதனால எல்லாருக்குமே ஓடுகிற சக்தி, எல்லாருக்குமே ஓடுகிற வலிமை, எல்லாருக்குமே ஓடுகிற பேச்சு எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே இந்த குதிரையை பந்தய குதிரையாக ஆக்குவதற்கு உங்களுடைய கையில ஒப்படைச்சிட்டேன். அதனால நல்லபடியா அதை கொண்டு வாங்க. 2 பையன் இருக்கிறதுனால பெரிய பையன் பேரு அரவிந்த் ஸ்ரீகாந்த், 2வது பையன் பேரு அரவிந்த் ஸ்ரீவத்சன். 2 பேருக்கும் அரவிந்த் அப்படிங்கிற வரதுனால சில பேருக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கு. அதனால என் பையனை பாராட்டினதுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி நன்றி மேடம். சான்றோன் என கேட்ட தாயோட பின்னோட்டம் சார் மேடத்தோட சன்னு தானே இது? மேடமும் கூட நம்ம கூட தான் இருக்காங்களா? ஆமா, அதான் முன்னோட்டத்திலே சொன்னேன். சிங்கன் ஸ்ரீவித்யா நான் அதான் கவனிக்கல. அப்புறம் அம்மா மேடம் சூப்பர் மேடம். அரவிந்த் சூப்பர் சார், சூப்பர் சார். என்னோட 2வது பையன் மேம், முதல் பையன் ஸ்ரீகாந்த், 2வது பையன் இவன் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. செம்ம மேம், தேங்க்யூ தம்பிக்கு தேங்க்யூ, உங்களுக்கும் தேங்க்யூ. சூப்பர் மேம், நைஸ். நன்றி நன்றி. ஸோ தமிழருடைய சிறப்பே வந்து விருந்தோம்பல் தான். அதில் அந்த உணவு வந்து எப்படிலாம் வந்து சாப்பிட முடியும் அப்படின்றத உலகத்துக்கு சொன்ன தமிழ் பண்பாடு. ஸோ எல்லாரும் பின்னோட்டம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். மெசேஜ் இன்கால் மெசேஜ் போகிறோம். மேஜர் நாராயண சார் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு டிக்கில் போட்டிருக்காங்க. ஸோ காலையிலே வந்து சாப்பிட்ற அந்த இது வந்தாச்சு. ப்ளூமிங் பட் அரவிந்த் கிரேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார் போட்டிருக்காங்க? முத்துலட்சுமி மேம், ஸ்ரீவித்யா மேம், ரம்யா மேம் அண்ட் அதர் குக்கிங் எக்ஸ்பர்ட்ஸு கேன் ஷேர் தேஸ் ஹெல்த்தி ரெசிபிஸ் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க ட்ராவலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்க. சிவகணி மேம் எக்ஸலன்ட் செஷன், குட், கங்க்ராட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து அவருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். வேற யாராவது பின்னோட்டம் தரலன்னா? கண்ணன் ராஜன் சார் எல்லாமே வரல, இப்போதான் வரணும். கண்ணன் ராஜன் சார், இந்த உணவு எப்படி சாப்பிட வேண்டும், உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்ற குறிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. தத் தத்துவம் அது நீ, தத் தத்துவம் அசி அது நீயே, அதுவாக நீயே விளங்குகிறாய், மனமே மாபெரும் மருந்து, மிக சிறப்பான ஆழமான வீச்சுடன் கூடிய உரை. முத்துலட்சுமி மேடமோட மெசேஜ், அரவிந்த் ஸ்ரீவத்சவன் அமேசிங் ஸ்பீச், யூ ஆர் ராக்கிங், டாபிக் இட் செல்ஃப் இஸ் அருமை, wonderful thoughts you have shared, super healthy dishes. As I am traveling I could not speak. Ramya Kamalraj madam, wonderful session, songs were very nice, thank you Kanna, வாழ்க வளமுடன். ஸோ மெசேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ரமேஷ் ராஜு சார், ரியலி எக்ஸலண்ட், வாவ், எக்ஸலண்ட் செஷன், கிரேட் பிரதர், லிட்டில் சாம்பியன் அப்படின்னு போட்டிருக்காரு. குட் நாலேஜ் அகைன் முத்துலட்சுமி மேடம், குட் நாலேஜ், கான்ஃபிடன்ஸ், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச், ஆல் ஃபில்டு இன் திஸ் ப்ளூமிங் பட் அரவிந்த் கிரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுடைய ஏற்புரை தரலாம் அரவிந்த். தின்னும் சோறு மின்னும் வெற்றலை பருகுநீர் எல்லாம் கண்ணன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். நாம என்ன சாப்பிடக்கூடியமோ அது எல்லாமே கண்ணன் அப்படின்னு சொல்லி கொண்டு இங்க எனக்கு இது வழங்கிய எல்லாருக்கும், அதாவது பாராட்டுகள் வழங்கிய எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சிறப்பான ஏற்புரையோட முடிச்சிருக்கீங்க. ஸோ மிடில் ஈஸ்டில் போர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆகையால் இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்காகவும் நட்புணரி உறவுகளின் நன்மைக்காகவும், குறிப்பாக நம்ம வீரசேகரன் ஐயாவுடைய ஃபேமிலியும் சவுதியில் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய அந்த ஒரு சேஃப்டிக்காக வேண்டி நம்ம கூட்டு பிரார்த்தனையோட இந்த நிகழ்வை இனிய நிறைவு செய்கிறோம். நான் வாசிக்கிறேன், யாராவது ஒருத்தர் சொல்லலாம், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் ஓகே. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த, உலகினில் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே,
இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் நேர்மறை ஆற்றலே, நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து ஊற்றாக இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. அருணகிரிக்கு ஸ்பெஷல் நன்றி.